ரொம்ப நேரமாக அதாவது விஜய்க்கு எதிராகவே பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ சில பேர் உண்மையாலுமே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் விஜய்க்கு எதிராகவே பேசுகிறீங்கன்னு. அப்படி இல்லை, ஆனால் அது அப்படி இல்லை. விஜய்க்கு எதிராக பேசுகிறோங்கிற எந்த ஐடியாவுக்காகவும் நான் அப்படி பேசலை. ஓகே, ஆனால் உண்மையாலுமே இன்றைக்கி 2 நாளாக நடந்த விஷயங்கள் உண்மையாலுமே இந்தியாவிலேயே நடக்காத விஷயம். போய் ஒவ்வொரு முதல்வரையும் முன்னாள் முதல்வரையும் எதிர்க்கட்சியாக இருந்தவங்களையும் எல்லாத்தையும் எதிர்த்து சீமான் அவர்களையும் வைகோ அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்த விதங்கிறது உண்மையாலுமே ஒரு சிஎம்மாக பதவி ஏற்றதுக்கப்புறம் இப்படி போய் சந்திக்கிறதுங்க உண்மையாலுமே அற்புதமான விஷயம். இது ஒரு நல்ல உண்மையாலுமே சொல்கிற ஒரு டீசெண்டாக ரொம்ப ஒரு எதிர்கட்சிங்கிறது எதிரியாக கத்தி எடுத்து சண்டை போடுற மாதிரி இல்லாமல் ஒரு கருத்து மோதலோட அழகாக நடக்கணுன்றக்காக உருவாக்குனது தான் இந்த அமைப்பு. ஏன் இந்த அமைப்பை தூக்கி விட்டுலாமே, எல்லாம் ஒன்றா இருந்து அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல. ஏன் அப்படி 2 பிரிவாக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் பண்ணும்போது இன்னொரு ஆள் அதை சரி தப்புன்னு சொல்கிறக்கு ஆப்போசிட் பர்சன் இல்லைன்னா ஒரு சரியான ஜனநாயகம் நடக்காதுன்றதுக்காகத்தான் அப்படி ஒரு விஷயம் இந்த 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 ஜனநாயக முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற ஜனநாயக முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மேட்ரு. ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு முறை இருக்கிறதுனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் ஒருத்தர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டீப்பாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, எல்லோரும் ரொம்ப மரியாதையோடு நடந்துட்டு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எதிர்கட்சி எல்லாருக்கூடையுமே போய் நல்லா கை குலுக்கி மரியாதையோடு நடந்துக்கிட்டு அதுக்கப்புறமும் ஆட்சி நடத்தலான்னு ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கார் விஜய். அதுக்கு உண்மையாலுமே சொல்கிற பெரிய சல்யூட், மிகப்பெரிய சல்யூட். இந்திய அளவில் நம்ம சல்யூட் பண்ணணும் கண்டிப்பாக. அதை வாழ்த்தி தான் ஆகணும். வாழ்த்துக்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களே. விஜயின் ஒருமையிலேயே வந்துட்டுருக்கு, அது கொஞ்சம் பழக்கமாகணும். அதனால தான், மற்றபடி மரியாதை குறைவாக இது பண்ணணும்னு கிடையாது. தேங்க்யூ. டிவிகே நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. அரசியல் நிகழ்வுகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரெட் ராம்.